ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 2026ஆம் ஆண்டின் மிக முக்கியமான ஆன்மீக தினமான மாசி அமாவாசை அன்று ஒரு அபூர்வ நிகழ்வாக சூரிய கிரகணமும் நிகழ இருக்குதுங்க. பொதுவாகவே முன்னோர்களுக்கு திதி கொடுக்கவும் தர்ப்பணம் செய்யவும் மாசி அமாவாசை மிக உன்னதமான நாளுங்க. ஆனா அன்றைய தினமே கிரகணமும் வருவதால் தர்ப்பணத்தை எந்த நேரத்தில் செய்யணும், சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னு வாங்க விரிவா பார்க்கலாம். முதல்ல நம்ம நேரத்தை தெளிவா தெரிஞ்சுக்கணுங்க. பிப்ரவரி 16ஆம் தேதி நள்ளிரவு தொடங்கி பிப்ரவரி 17ஆம் தேதி மாலை வரை அமாவாசை திதி நீடிக்குது. சூரிய கிரகணம் பிப்ரவரி 17ஆம் தேதி மதியம் 12 மணி 31 நிமிடங்களுக்கு தொடங்கி மாலை 7 மணி 11 மணி வரை நிகழுது. சாஸ்திரப்படி சூரிய கிரகணம் நிகழும் நேரத்தில் பிதிர் தர்ப்பணம் செய்வது கோடி மடங்கு புண்ணியத்தை தரும் அப்படின்னு சொல்றாங்க. கிரகணம் தொடங்கும் போது அல்லது கிரகணம் மத்தியம காலத்தில் இருக்கும் போது தர்ப்பணம் செய்வது பித்திருக்களுக்கு மிகுந்த திருப்தியை கொடுக்குங்க. பிப்ரவரி 17 அன்று கிரகணம் மதியம் 12 மணி 31 நிமிடத்துக்கு தொடங்குது. எனவே சிறந்த நேரம் மதியம் 12:30 மணி முதல் மாலை 5 மணிக்குள் தர்ப்பணம் செய்வது மிகவும் சிறந்ததுங்க. பொதுவாக அமாவாசை தர்ப்பணத்தை நண்பகல்ல தான் செய்வோம். ஆனா கிரகணத்தன்று அந்த கிரகண காலமே தர்ப்பணத்திற்கு உரிய விசேஷ காலங்க. இங்க நீங்க முக்கியமா கவனிக்கணுங்க. இந்த சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியாது. சாஸ்திரப்படி ஒரு கிரகணம் எந்த பகுதியில் தெரியவில்லையோ அங்க கிரகண தோஷம் கிடையாது. எனவே இந்தியாவில் இருக்கிறவங்க வழக்கம் போல அதிகாலையிலோ அல்லது உச்சி வேளையில், அதாவது மதியம் 12 மணிக்குள் மாசி அமாவாசை தர்ப்பணத்தை தாராளமாக செய்யலாங்க. கிரகணம் தெரியாததுனால கோவில்கள் நடை அடைக்கப்படாது. வழக்கமான வழிபாடுகளை நீங்க தொடரலாம். சுருக்கமா சொன்னோம் அப்படின்னா, வெளிநாடுகளில் வசிப்பவர்கள் கிரகண காலத்திலேயும் இந்தியாவில் இருப்பவர்கள் வழக்கம் போல அதிகாலையிலேயும் தர்ப்பணம் செய்யலாங்க. முன்னோர்களின் ஆசி உங்கள் குடும்பத்திற்கு எப்போதும் கிடைக்க இந்த மாசி அமாவாசையை சரியாக பயன்படுத்திக்கோங்க. யாரெல்லாம் மாசி அமாவாசை அன்னைக்கு திதி தர்ப்பணம் கொடுக்க போறீங்க, எந்த கோயில்ல கொடுக்க போறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.